கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய காலை மன்னா. இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ரோமர் 8:36. போதகர் ஒருவர் ஒரு தரிசனம் கண்டார். அதில் 3 சகோதரிகள் முழங்காற்படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கையில் கர்த்தராகிய இயேசு அங்கு வந்தார். அவர் முதல் சகோதரிக்கு சமீபமாக கூட செல்லாமல் அவளை காணாதவர் போல இருந்தார். 2ஆம் சகோதரியை நோக்கி அவர் ஒரு புன்முறுவல் செய்துவிட்டு 3ஆம் சகோதரியிடம் சென்று அவளுடைய தலையின் மேல் தமது கரத்தை வைத்தார். இதை கண்ட போதகர் முதல் சகோதரி கர்த்தரில் அன்பு கூறுவதில்லை போலும் என நினைத்தார். கர்த்தர் புன்முறுவலோடு நோக்கிய அந்த 2ஆம் சகோதரி அவரை சிறிதளவு நேசிக்கிறவளாய் இருக்க வேண்டும் என்றும் 3ஆம் சகோதரி அவரை நிச்சயமாகவே மிகவும் அதிகமாக நேசிக்கிறவளாய் இருக்க வேண்டும் என்றும் அந்த போதகர் நினைத்தார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தர் தாமே அவருடன் இவ்வாறு பேசினார். என் மகனே, உண்மையோ நீ நினைத்ததற்கு நேர்மாறானது. முதலாம் சகோதரி என்னை மிகவும் அதிகமாக நேசித்து என் அன்பை மிக அதிகமாக நம்பியிருக்கிறாள். ஆகவே நான் அவளுடைய ஜெபங்களுக்கு உடனடியாக பதிலளிக்காவிட்டாலும், நான் அவளுடன் பேசாவிட்டாலும் அவள் அசைக்கப்படுவதில்லை என்றும் அவள் என்னை விட்டு போக மாட்டாள் என்றும் நான் அறிவேன். ஆகையினாலேயே நான் அவள் அருகில் செல்லவில்லை. 2ஆம் சகோதரி சற்று நிலையற்றவள். எனவே அவ்வப்போதாகிலும் நான் அவள்பால் எனக்குள்ள அன்பையும் கரிசனையையும் அவளுக்கு வெளிப்படுத்தாவிடில் அவள் சோர்ந்து போய்விடுவாள். 3ஆம் சகோதரி ஆவிக்குரிய பிரகாரமாக மிகவும் பலவீனமானவள். அவளுக்கு என் மீது ஆழமற்றதோர் அன்பு மாத்திரமே உள்ளது. அவள் கேட்பதை நான் உடனே அவளுக்கு கொடுக்காவிட்டால் அவள் முறுமுறுத்து முறையிட்டு என் மீதுள்ள தனது அன்பில் குளிர்ந்து ஒருவேளை என்னை விட்டுவிடவும் கூடும். அருமையான தேவ பிள்ளையே, நீ அந்த 3ஆம் சகோதரியைப் போல் இருக்கிறாயா? உன் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்காத போது, அல்லது உன் திட்டங்களும் வாஞ்சைகளும் நிறைவேறாமல் போகும்போது அவர் மீதுள்ள உன் அன்பு அசைக்கப்படுகிறதா? நாமும் அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமா என்று சொல்ல கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய அன்பை விட்டு ஒன்றும் நம்மை பிரிக்க முடியாத அளவுக்கு பலமான அன்பினால் கர்த்தர் தாமே நம் இருதயங்களை நிரப்புவாராக. ஆமேன்.